அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும், எந்த நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும், பட்டியல் சமூக மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த கட்சிக்கு போறாங்க அப்படி என்று ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே போறாங்களா இல்ல ஒரு மாய பிம்பம் தானா? போறாங்க. எந்த மாதிரியான நபர்கள், பட்டியல் சமூக மக்கள் எந்த மாதிரியான நபர்கள் புதுசா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் இல்ல புதுசா வேற யாராவது கட்சி ஆரம்பிச்சாலும் போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப பட்டியல் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் விஜய் கட்சியில் அதிகமாக போயிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அபாண்டமான ஒரு தேவையற்ற வதந்தியை பத்திரிகையாளர்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சமூக ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதற்கு தெளிவான பதிலை எழுச்சி தமிழர் தலைவர் அவர்கள் கொடுத்துட்டாரு. ஆனால் மீண்டும் மீண்டும் இது பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, உண்மையாகவே போறாங்கன்னா அந்த போகும் நபர்கள் யாரு? அவர்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கா? அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா? அப்ப தலைவர் அவர்கள் பின்னால் பயணிக்கும் போது சாதி அடையாளத்தை வைத்து கொண்டு பயணிச்சாங்களா? அப்ப அந்த சாதி அடையாளத்தை வைத்து பயணித்த நபர்கள் போவாங்க. தலைவர் அவர்களுடைய கருத்தியல், கொள்கை, கோட்பாடு, அவருடைய அரசியல் ஆளுமையை புரிந்தவர்கள் போயிருப்பாங்களா? கட்டாயம் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவர் அவர்கள் அப்பா கட்சி ஆரம்பிச்சு எனக்கு அப்புறம் என் மகன் தான் பார்க்கணும் அப்படின்னு வந்தவர் கிடையாது. அப்புறம் ஒரு கட்சியில பயணிச்சு ஐயோ இவர் திருமாவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாளியா இருக்கிறது, எல்லாமே தெரியுது இருக்கு, உலக அரசியல் தெரிஞ்சிருக்கு, நாட்டு மக்களுக்கு எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு, இவர் தான் நம்ம கட்சிக்கு அடுத்த தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி வந்தவரா? கிடையாது. அடிபட்டு மிதிப்பட்டு மிகப்பெரிய ஒரு வலி வேதனையோடு எங்க பார்த்தாலும் அழுகை கூக்குரல் கேட்கிற இடத்துல இருந்து வந்த ஒரு தலைவர் அவர். சாதாரணமா அவர் கிடையாது. சொகுசான வாழ்க்கையில வாழ்ந்து வந்தவர் கிடையாது. வலி வேதனை கொடுமைகளை அனுபவிச்சு வந்த ஒரு தலைவர் அவர். பல உயிர்களை பலி கொடுத்து பல உயிர்கள் தியாகம் செய்து அதிலிருந்து உருவான ஒரு தலைவர் தான் அவர், எழுச்சி தமிழர் அவர்கள். சாதாரணமா இப்ப இருக்கிற அவருடைய அவருடைய கடந்த கால வாழ்க்கையை அவர் எப்படி வந்தாரு, அவர் வந்த பாதை எப்படி அப்படின்னு தெரியாத நபர்கள் மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி பின்னால போனவங்க, திருமாவர்கள் பின்னால போனவங்க இன்னைக்கு விஜய் கட்சியில போயிட்டாங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவருடைய கொள்கை கோட்பாடு, அவருடைய ஆளுமையை, அரசியல் ஆளுமையை பார்த்து வந்தவர்கள் ஒருபோதும் எந்த கொம்பனாலும் அந்த தோழர்களையும் அந்த தொண்டர்களையும் விலைக்கு வாங்க முடியாது. எழுச்சி தமிழர் அவருடைய பின்னால் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் அப்படிதான் பயணிக்கிறாங்க. கொள்கை உறுதியோடு, கோட்பாடு உறுதியோடு தான் பயணிக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது. இப்ப எந்த நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும், யார் கட்சி ஆரம்பித்தாலும் முதல் கொடி சேரியில் தான் பார்க்குது. ஆனால் அந்த சேரியில் ஒரு அழுகை குரல், ஒரு வலி வேதனை, கலவரங்கள் ஏற்பட்டால் எந்த கட்சி கொடி அந்த மக்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்கும் ரத்தத்தை துடைப்பதற்கும் வராங்க? யாருமே கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் குரல் எங்கெல்லாம் முடிக்குதோ, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் எங்கெல்லாம் கேட்குதோ, பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு முதலாளாக போய் இருக்கிறவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சேரி மக்கள் எல்லா கட்சி கொடியும் சேரியில ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கிராமப்புறத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சேரி பகுதி இருந்தா எல்லா கட்சி கொடியும் பறக்கும். ஆனா தலித் மக்கள் அல்லாத தலித் அல்லாத மக்கள் வாழ்ற பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொடி மட்டும் தான் பறக்கும். எந்த சமூகமோ அந்த சமூகத்துக்கு ஒரு கட்சி இருந்தால், அந்த சமூகத்துக்கு ஒரு இயக்கம் இருந்தால் அந்த ஒரு கொடி மட்டும் தான் பறக்கும். ஆனால் மற்ற கட்சிகள் உள்ள பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அந்த தலித் அல்லாத ஊர்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த சேரியில கொடி பறக்க வைக்கிறாங்க தெரியுமா? அந்த தொண்டர்கள் எல்லாருமே கொடி பிடிக்க, கோஷம் போட, போஸ்ட் ஓட்ட, அந்த கட்சிக்கு சொல்றதுக்கே வழியா இருக்கு. எடுபுடி வேலை செய்வதற்கு கூட தயாராக இருக்கிற நபர்கள் தான் அவங்க. பெருமையா நான் திமுக, நான் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த திமுகவிலையும் அதிமுகவிலையும் பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படுகிறது, என்ன மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன வேலைகள்லாம் கொடுப்பாங்க,
அப்படின்னு சும்மா அப்படி மேலோட்டமா வந்து கை மேல தோல் மேல கை போடுறது, அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது, அவங்களுக்காக நாங்க நிக்கிறோம் சொல்றது, எல்லாருமே ஓட்டு அரசியலுக்காக தலித் மக்களை ஏமாற்றும் அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால், அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்தால் எந்த கட்சியுமே நிற்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள், மற்ற யாருமே நிற்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாருன்னா, ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாருன்னா அனைத்து மக்களையும் அரவணைத்து தான் எடுப்பாரே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே எடுக்க மாட்டாரு. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் கேட்குதோ அங்கெல்லாம் வந்து தலைவர் அவர்கள் குரல் கேட்கும். அங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்துவாங்க. விசிகா போராட்டம் சொன்னோடனே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் எனக்கு ஆசை இருக்கு. மற்ற கட்சிகள் இப்ப வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் உடனே வந்து மற்ற கட்சிகள் வந்து அங்க வந்து போராட்டம் பண்ண முடியாது, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது, அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து நிக்க முடியாது. கட்சியுடைய தலைமை கிட்ட பர்மிஷன் இல்லாம யாருமே வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்படி கிடையவே கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையிடம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே முன்னெடுத்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து செயல்படலாம். அதுதான் தலைவர் அவர்கள் அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டது. இங்க நான் மட்டும் தலைவர் கிடையாது, ஒவ்வொரு தொண்டனும் தலைவர் தான். தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். இது எத்தனை பேருக்கு புரியும்? பட்டியல் சமூகத்தில் உள்ள பயணிக்கிற இளைஞர்களுக்கே தெரியாது. அதாவது மாற்று கட்சியிலேயே பயணிக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விசிகே மேடையில பாத்தீங்கன்னா தலைவர் பேசிட்டு இருப்ப தலைவருக்கு பின்னால வந்து கட்சி பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் இருப்பாங்களும் கிடையாது. சாதாரண தொண்டர் வரைக்கும் பின்னால நிற்பாங்க. அதே போல மற்ற கட்சி தலைவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 5ல இருந்து ஒரு 10 முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மேடையில வந்து அந்த தலைவரோட பகிர்ந்துப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர்கள் பின்னால் மட்டும்தான் மேடையில் நிற்கும் போது தொண்டர்களும் வந்து சேர்ந்து அவரோடு நிற்பாரு. மக்களோடு மக்களா தொண்டர்களோடு தொண்டரா பயணிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள். சாதாரணமா சமூக ஊடகத்துல யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க, பத்திரிகை நடத்துறாங்க. இவங்க வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து இளைஞர்கள் வந்து கூட்டம் கூட்டமா விஜய் பக்கம் போறாங்க. அவர்களுக்கு வந்து அம்பேத்கருடைய அரசியல் தெரியாது. அவர்களுக்கு வந்து அம்பேத்கருடைய கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. அம்பேத்கர் என்ன கனவோடு வந்து அரசியல் நடத்தினாரு, அவர் என்ன போராட்டம் நடத்தினாரு, அவருடைய வலி என்ன, அவருடைய வேதனை என்னன்ட்டு எல்லாமே இருக்கு. அதை படித்திருந்தால் அந்த இளைஞர்கள் அங்க போயிருப்பாங்களா? கிடையாது. அம்பேத்கரை நேசித்தவர்கள், அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எழுச்சி தமிழர் பின்னால் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. ஒரு கிங் மேக்கரா இருக்கு, ஒரு ராஜாவை உருவாக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா இருக்கிறாரு. சாதாரணமா கிடையாது. இது வந்து பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே வந்து கொடுத்த ஆதரவா? கிடையாது. நான் தலித் அல்லாத இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து தலைவருடைய ஆளுமையை பார்த்து, இவருடைய அரசியல் அறிவை பார்த்து அவர் பின்னால் பயணிக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு. இது சாதாரண அங்கீகாரம் கிடையாது. இது தலித் மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு வந்த அங்கீகாரம் கிடையாது. மாற்று சமூகத்தினர் பாக்குறாங்க, தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இத மாதிரி ஒரு ஸ்பீச் உள்ள ஒரு லீடரை வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தலைவர் பின்னால் பயணிக்கக்கூடிய ஏராளமான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தலித் அல்லாதவர்கள்லாம் பயணிக்கிறாங்க. அதனாலதான் தலைவர் அவர்கள் இந்த அளவுக்கு அரசியல் ஆளுமையா வந்து இருக்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே உழைக்கக்கூடியவராக இருந்தால் மாற்று சமூகத்தினர், முற்போக்கு சிந்தனவாதிகள் எப்படி தலைவரை வந்து நேசிப்பாங்க, தலைவர் பின்னால் பயணிப்பாங்க, தலைவரை ஈஸியா அணுகக்கூடிய இடத்துல வந்து போய் நிற்பாங்க. இப்ப நீங்க தலைவர் பிறந்த நாள் பார்த்திருப்பீங்க, எல்லா துறையிலும் வந்து தலைவர் வந்து பாராட்டுறாங்க. பாராட்டுறதுக்கான காரணம் என்ன? அவருடைய அரசியல் தெளிவு, அவருடைய அரசியல் ஆளுமை, அவர் அவருடைய அரசியல் யாருக்கான அரசியல், எதை நோக்கி நம்ம போகணும், நம்ம எப்படி அரசியல் தெளிவுபடுத்துன்ட்டு தலைவர் அவர்களுக்கு தெளிவா தெரியுது, அந்த பாதையில் தெளிவா போறாரு. அதனால் முற்போக்கு சிந்தனவாதிகள் தலைவர் வந்து நேசிக்கிறாங்க, அவர் பின்னால் பயணிக்கிறாங்க. எந்த அடிப்படை அறிவும் இல்லாத இளைஞர்கள் வந்து போவாங்க, விஜய் பின்னால போவாங்க, இல்ல எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் போவாங்க, இல்ல மாற்று கட்சியிலும் போவாங்க. நாளைக்கு அந்த நபருக்கு ஒரு ஒரு
பேர் இழப்பு ஏற்பட்டால் அவருக்கு குரல் கொடுக்க விஜயோ இல்ல மாற்று கட்சியினரோ வரமாட்டாங்க, தலைவர் அவர்கள் தான் வருவாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் கேட்குதோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்துல நிற்கும். எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். இது நிறைய இளைஞர்களுக்கு தெரியல. அதாவது தலித் சமூகத்தில இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வர்ற நபர்களுக்கு கூட தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம படிச்சுட்டோம், நாம தான் பெரிய அறிவாளி, நம்ம ஊரே நாம தானே பெரிய முதல் கிராஜுவேட்டு, நம்மளோட அறிவு ஆளுமையை நம்ம ஊர்ல யாரு, நம்ம எப்படி ஒரு விசிக்கு போய் பயணிக்க முடியும், விசிக்கு ஒரு சாதி கட்சியாச்சு, நம்ம எப்படி அதுல பயணிக்க முடியும், நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறோம், நம்ம திமுக அதிமுக இல்ல மற்ற கட்சிகள் பயணிச்சாதான் நம்ம வெளி உலகத்தை பார்க்க முடியும். இதே இவருக்கு மட்டும் பெரிய அறிவு இருக்கிற மாதிரி இவங்க மற்ற கட்சிகள் பயணிச்ச உலக அறிவு கத்துக்கிட்ட மாதிரியும், பிசிகால பயணிச்ச வெறும் தலித் அரசியல் மட்டும் தான் கத்துக்கிற மாதிரியும் ஒரு அறிவுஜீவிகள் இன்னமும் பட்டியல் சமூகத்தில் உள்ள ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் போவாங்க, அவங்கெல்லாம் போயிட்டு போன வேகத்துக்கு திரும்பி வந்துருவாங்க. இது நமக்கான இடம் கிடையாது, இங்க நமக்கான முக்கியத்துவம் கிடையாது. தலித் மக்கள் மாற்று கட்சியை வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருக்காங்க? அடையாளப்படுத்துறதுக்கு வச்சிருக்காங்க. நாங்களும் தலித்துக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம், பதவி கொடுத்துருக்கோம், நாங்களாம் சாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு மேலோட்டமா சொல்லிக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா களத்துல யாருமே நிக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நெல்லையில ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. கவின் அவர்கள் ஆணவ படுகொலை நடத்தினாங்க. இப்ப அந்த கவின் அவர்களுக்கு எத்தனை கட்சி ஆதரவு கொடுத்துச்சு, குரல் எழுப்பினாங்க, இது தவறு, ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் எத்தனை கட்சி சொல்லிச்சு? எந்த கட்சியுமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே நிற்கும். கம்யூனிஸ்ட் கட்சி பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் எங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும். அதே கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சி தான் நம்மளுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த ரெண்டு கட்சி மட்டும் தான் குரல் கொடுத்தாங்க. மற்ற எந்த கட்சியுமே குரல் கொடுக்கல. காரணம் என்ன? சாதி அரசியல். வெறும் ஓட்டு, சாதி வாக்கு வாங்குவதற்காக தலித் மக்கள் வெறும் ஓட்டை தான் பாக்குறாங்க. ஆனா தலித் மக்கள் ஓட்டை நம்ம நாளைக்கு பணம் கொடுத்தா வாங்கிடலாம், அந்த மக்களுக்கு அறிவும் கிடையாது, ஆளுமையும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவங்கெல்லாம் ஈஸியா வாங்கிடலாம். ஆனா தலித் அல்லாத சமூகத்துல நம்ம அப்படி பண்ண முடியாது. உண்மைதான். அவங்களுடைய பார்வையில அவங்க சரியா மக்களை கணிச்சிருக்காங்க. தலித் மக்கள் எப்படி, தலித் அல்லாதவர்கள் எப்படின்னு கணிச்சிருக்காங்க. சாதி ரீதியா நம்ம தலித் அல்லாதவர்கள் அணுகுனா நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும். ஆனா சாதி பாகுபாடு இருந்தாலும் தலித் மக்கள் கண்டுக்கலன்னா நம்மளுக்கு இப்போ எலெக்ஷன் அப்ப நம்ம பணம் கொடுத்தா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை திமுக அதிமுக எல்லா கட்சிக்குமே இருக்கு. அதனாலதான் தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, கொடுமைன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல பல கொடுமைகள் நடந்துச்சு. அந்த பல கொடுமைகளை திமுக ஆட்சியில மேலும் அதிகரிச்சுது. ஒரு கொடுமைக்கும் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல. எல்லாமே சாதி வாக்கு அரசியலுக்காக மட்டுமே இங்க நடந்துட்டு இருக்கு. நாம எந்த கட்சியில பயணிக்கணும், நமக்கான தலைவர் யாரு, அதை தெளிவுபடுத்தணும். ஃபர்ஸ்ட் தலித் இளைஞர்கள் அதை தெளிவுபடுத்தணும். சும்மா நாமளும் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு, கட்சிக்கார வேட்டி கட்டிக்கிட்டு நான் பயணிக்கலாம் அப்படின்னு நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களுக்கான பிரதிநிதித்துவம் அந்த கட்சியில கிடைக்குமா? நீ தமிழக வெற்றி கழகத்திலேயோ திமுகவிலேயோ அதிமுக பயணித்தாலும் நீ தலித்தா தான் தெரிவா. நீ தமிழக வெற்றி கழக தொண்டர் உறுப்பினர் அப்படின்னு தெரிய மாட்டார். இவர் தலித்து அப்படின்னு தான் உன்னை அடையாளப்படுத்துவாங்க. அதனால சமூக ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இது போன்ற வதந்தியை பரப்பதை நிறுத்துங்க. அறிவற்ற அரசியல் ஆளுமை தெரியாத இளைஞர்கள் போவாங்க. அவங்க ஒரு பக்குவப்பட்டு தெரிஞ்ச பிறகு, ஆகா இது நமக்கான கட்சி கிடையாது, தப்பு பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கை வீணாகிட்டோம், நம்ம யாருக்காக உழைக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்டு மீண்டும் தலைவர் பின்னால் பயணிக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, வந்துகிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் வெளியில மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க, திரும்பி தலைவர் பின்னால் பயணிக்கிறதுக்கு நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. அம்பேத்கர் சொன்னதை ஒரே ஒன்று சொல்லி மேற்கோள் காட்டி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொன்னார், தன் சமூகத்தின் விடுதலைக்கு போராடவில்லை எனில் அந்த சமூகத்தின் சாபக்கேடே நீதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போலதான் பட்டியல் சமூக மக்களுக்கு தொடர்ந்து அநீதி நடந்துட்டு இருக்கு. அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக தலித் இளைஞர்களே முன் வரல. அப்புறம் எப்படி இந்த சமூகத்துக்கு விடுதலை கிடைக்கும்? இந்த மக்களுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும்? இதை சிந்திச்சு அறிவுபூர்வமா புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை படிங்க, படிச்சு கற்றுக்குங்க. நாம் எந்த கட்சியில் பயணிக்க வேண்டும், நாம் யார் கூட பயணிக்க வேண்டும், நமக்கான தலைவர் யார்,
என்பது தெளிவாக புரிந்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது, எதிர்காலத்தில் வர சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.